வணக்கம் மக்களே. ஐஃபோன் 13 இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் 13ஓட லீக்ஸ் எல்லாம் பார்க்க போறதில்ல. பட் ஒரே ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபார்மா சொல்றாங்க ஐஃபோன் 13ல வரும்ட்டு. அது என்ன ஃபீச்சர்னா போர்ட்லெஸ் ஐஃபோன். ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ்லாம் டைப் சி கொடுங்க, அந்த லைட்னிங் கேபிள் வேணாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஆப்பிள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு டைப் சியும் கிடையாது, லைட்னிங் கேபிளும் கிடையாது, சார்ஜிங் போர்ட்டே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா ஐஃபோன் 13ல வருது. ஐஃபோன்ல ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்ட்லயும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஐஃபோனை பார்த்து தான் ஆண்ட்ராய்டு வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. எம்கேபிஹெச்டி பார்த்தீங்கன்னா இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவர் சொன்னது என்னடா, ஆப்பிள் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க பிளஸ் ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது ஐபோன் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா அதை மறக்கடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதை சால்வ் பண்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரும் அதுதான் கரெக்டான ஃபியூச்சர் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அவர் சொல்லும் போது நானும் ஐபோனோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட அவர் சொன்னது உண்மைதான். இப்போ ஐஃபோனோட 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிளாஸ் பாடியோட வந்துச்சு. ஐஃபோன் 5ல வந்து மெட்டல் பாடி. கிளாஸ் தான் ப்ரீமியம், ஏன் மெட்டலுக்கு மூவ் ஆனேன்னு கேட்டப்ப மெட்டல் வந்து பெட்டர் தான கிளாஸ், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஐஃபோன் 7ல பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனாங்க. அதே லான்ச் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஏர்பாட்ஸோட சேலுக்காக தான் இந்த ஐஃபோன் 7ல ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனாங்கன்ட்டு. பட் ஆப்பிள் இதை எப்படி சால்வ் பண்ணாங்கடா, ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனால எங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைச்சு. ஸோ ஹேப்டிக் இன்ஜின் வச்சோம், பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணோம். அதோட பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனில் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் போனதை விட்டுட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது, நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு அதை பேச ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி தான் ஐஃபோன் 10ஓட ரூமர்ஸ் வரும்போது அதில் ஹோம் பட்டன் இல்லைன்னு தெரிஞ்சதுமே நிறைய ஐஃபோன் யூசர்ஸ் வந்து காண்டானாங்க. ஏன்னா ஹோம் பட்டன் தான் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸு, அதில் தான் டச் ஐடி இருக்கும், டச் ஐடி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐஃபோன் 10ஓட லான்ச்ல ஆப்பிள் அதை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் வி டிஸ்பிளே கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த டைம்ல ஆண்ட்ராய்டில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் டிஸ்பிளே வந்துட்டுச்சு. நாங்கள் ஃபுல் வி டிஸ்பிளே கொடுக்குறோம். அதோட ஹோம் பட்டன் இல்லைன்னா என்ன, கெஸ்டர் கொடுக்குறோம், நேவிகேஷன் கெஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சு. ஸோ டச் ஐடி போனா என்ன, ஃபேஸ் ஐடி கொடுக்குறோம், ஃபேஸ் ஐடி இஸ் த ஃபியூச்சர் மேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கன்வென்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதை சால்வ் பண்றது மட்டும் இல்லாம ஜஸ்டிஃபையும் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ஹோம் பட்டனை பத்தி யாருமே அடுத்து கவலைப்படவே இல்லை. அண்ட் நவ் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சார்ஜிங் போட்டவே தூக்கியிருக்காங்க. இது ஆப்பிள் திடீர்னுலாம் பிளான் பண்ணல, ஒரு 2 வருஷமாவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டா அதை எடுத்துட்டாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12ல இருந்து சார்ஜரே கொடுக்கல. ஏன்னா நெக்ஸ்ட் வர ஐஃபோன்ல சார்ஜிங் போட்டே இல்லை, அப்புறம் தேவையில்லாம சார்ஜர் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 12ல பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ்லாம் வச்சுட்டு மேக்ஸேஃப் வயர்லெஸ் சார்ஜரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுக்காகத்தான். ஏன்னா இப்போ இனிமே வர ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ் சார்ஜரை நம்பி தான் இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ்க்கு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்றவங்க வயர்லெஸ் சார்ஜர் மூவ் ஆயிட்டாங்க. பட் இந்தியன்ஸ்ல நிறைய பேர் ஐஃபோனை யூஸ் பண்ணாலும் வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால என்ன இருக்கு, வயர்லெஸ் இஸ் த ஃபியூச்சர் மேன். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வரது நல்லது தானே, ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கிறது நல்லது தானேன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது, இதுல நெகட்டிவுமே இருக்கு. ஏன்னா வயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆப்பிளோட ப்ரிப்பரேட்டரி வயர்லெஸ் சார்ஜர் தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. மேக்ஸேஃப் அதோட ஃபாஸ்டான சார்ஜருமே கிடையாது, அது வெறும் 15 வாட் தான். ஆனா சார்ஜ் ஆகும்போது 12 வாட்ல தான் சார்ஜ் ஆகுது. அது ரொம்ப ஃபாஸ்டான சார்ஜரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் வச்சிருக்கவங்க ஆப்பிளோட மேக் புக்கோ இல்லை ஐமேக்கோ வச்சிருந்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆப்பிள் ஐடியை வச்சு சிங்க் பண்ணி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஃபோன் வச்சிருக்கவங்க ஒரு நார்மலான லேப்டாப்போ இல்லை பிசியோ வச்சிருந்தாங்கன்னா அவங்களால ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு முன்னெல்லாம் அந்த டேட்டா கேபிள் இருந்தாலுமே கூட ஐடூன் இருந்தால் தான் உங்களால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ டேட்டா கேபிளே இல்லை, ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். மேபி அந்த வயர்லெஸ் சார்ஜர் மூலமாகவே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு கொண்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஆப்பிளோட ப்ரிப்பரேட்டரி வயர்லெஸ் சார்ஜர் தான் பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வர்றது வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணுன்ற பட்சத்தில் ஆப்பிளோட ஐஃபோன் 13 வச்சிருந்தாங்கன்னா ஆப்பிளோட ப்ரிப்பரேட்டரி வயர்லெஸ் சார்ஜர் தான் வாங்க வேண்டியதாக வரும். ஸோ அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் கண்டிப்பாக கொண்டு வராங்க. இதை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்ம பிஸ்னஸ் தான். ஆப்பிளோட ஐஃபோன் வாங்கினா ஏர்பாட்ஸ் வாங்கணும், சார்ஜர் வாங்கணும், வயர்லெஸ் சார்ஜர் வாங்கணும், டேட்டா கேபிள் வாங்கணும், இவ்வளோ அக்சசரிஸ் வாங்குறப்ப ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எகுரும். ஆனா ஒரு கன்சியூமரா பாத்தீங்கன்னா இது உண்மையிலே ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா ஐபோனே நம்மளை பொறுத்தளவு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இதுல சார்ஜர், கேபிள், அது இதுன்ட்டு ஒரு கிட்னி வித்தா பத்தாதுன்னு நினைக்கிறேன்.
அட போங்கடா, நான் ஏன்டா ஐஃபோன் வாங்க போறேன், நான் காலங்காலமா ஆண்ட்ராய்டு யூசர் தான், அதுவும் மிட்ரேஞ்ச் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்குலாம் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா ஐஃபோன்ல ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்ச நாள்ல ஆண்ட்ராய்டோட ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்லயும் கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சிலையும் அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துல எல்லா ஃபோன்ஸ்லயுமே இந்த மாதிரி போர்ட்லெஸ் ஐஃபோன் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு ரூமர் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கூட இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ பட்டன்ஸ் கூட இல்லைன்னா அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் இல்லைன்னா டச் சென்சிட்டிவ் சென்சார் மூலமாவே அந்த வால்யூம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸா இருக்கிற போன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபாவே ஆகும். இப்போதைக்கு மார்க்கெட்ல அதிகமான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற போன் பார்த்தீங்கன்னா ஐபோனா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக வாட்டர் ப்ரூஃப் கொடுக்குறோம், உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபா வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்குறோம், இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி சால்வ் பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க இந்த போர்ட்லெஸ் ஐபோனுக்கு. பட் எப்படி இருந்தாலும் இது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பா இது வந்து ஐபோன் 13ல வரத்தான் போகுது. டிஸ்கிரிப்ஷன்ல அமேசானோட லிங்க் கொடுத்துருக்கேன். அமேசான்ல யாராவது பர்ச்சேஸ் பண்ணா இந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்க, நம்ம சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.